தேமுதிக வந்து திமுக கூட முதல் முறையாக அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி பொறுத்த வரைக்கும் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். அரசியல் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் நிரந்தர நண்பர், இவங்க தான் நிரந்தர எதிரி, அப்படி யாருமே கிடையாது. எனக்கு சொல்லி கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேமுதிகலேருந்து பிரேமலதா அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. என்னென்னா விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நிச்சயமாக இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, நடந்திருக்காது. பட் லைக் ஐ செட், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் தேர்தல் நேரத்தில் கட்சியில் கூட்டணி வச்சுக்கலாம். ஸோ கூட்டணி வச்சுருக்காங்க, அவங்க இஷ்டம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, திமுக தான் அடுத்த வாட்டி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன? இல்லை, அவர் பாவம், அவர் நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாமல் அவர் எங்கேயாவது யாராவது எங்களை சேர்த்துக்குவாங்கன்னா அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, சொல்லட்டும், சொல்கிறதுக்கு என்ன. கிராமப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தரப்புல இருந்து ஒரு சில ஆட்களை அங்கே அனுப்பி அவங்களுக்கு யாருக்கு வரல அவங்கள நேரில் பார்த்து அவங்களுக்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெசேஜ்கள்லாம் அவங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள்? இல்லை, இந்த தகவல்கள் உங்களுக்கு வருதுன்னா அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு வராமல் இருக்கும்? அப்போ இதுலேருந்து ஆத்தென்சிட்டி இது கண்டிப்பாக இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட்டே எஸ்பெஷலி தமிழ்நாடு நோக்கி கேட்டிருக்காங்க. எப்படி தான் கொடுக்க போகிறீங்க? ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி உங்களுக்கு கடன் இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது எப்படி தான் நீங்கள் இவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னா தெரியல. பொய் சொல்லலாம், ஆனால் வாய்க்க வந்தபடி பொய் சொல்லக்கூடாது. அதுதான் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு முறையும் திமுக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் வந்து புதுசாக இல்லை, பொய் தான் நடக்குது, பொய் தான் சொல்லிகிட்ருக்காங்க, சொல்லட்டும். ஆனால் அமைச்சர்கள் தாமோதரன் பர்சன்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, 90% மேலே நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், கொடுத்துட்ருக்கோம், வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ரூபாய் மட்டுமா கொடுக்குறாங்க? நம்ம புதுசவாக்கம் பக்கத்தில் போனாலும் புதுசாக வந்து ஆக்டிவாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு டிவி கொடுக்குறாங்க, ஸ்கூட்டி கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஓப்பனாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது போலீஸும் வந்து அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும், போலீஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் சிஎம் கேட்டகரிக்கு கீழே தான் வரும். ஸோ சிஎம்க்கு கீழே இருக்கிறதுனால, முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறதுனால போலீஸும் கண்டுக்காமல் போயிட்டு இருக்காங்க. ஸோ புதுசு இல்லை, இது 1000 ரூபாய் பற்றி மட்டும் இல்லை. தேர்தல் நேரத்தில் நிறைய பணப்பட்டுவாரான போயிட்டு இருக்குது, நிறைய பொருட்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி நினச்சி தான் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா திமுக நினச்சிட்ருக்காங்க. இன்று திமுக அவங்க கூட்டணி கட்சிகளை அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யார் கூட பங்கேற்கிறாங்க? காங்கிரஸ் இன்னும் இருக்கா அவங்க கூட? அதுதான் தெரியலையே. அவங்களுடைய மிகப்பெரிய கூட்டணி வந்து இத்தனை வருடங்களாக காங்கிரஸ் இருக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ காங்கிரஸ் எத்தனை சீட் கேட்குறாங்க, அவங்க விஜய் அவர்களுக்காக காத்துட்ருக்காங்க. திமுக இல்லைனாலும் எங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் விஜய் அவர்கள் இருக்கிற தேவிகா இருக்குது, அதனால தான் தேவிகாவுக்கு போயிடலான்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காங்கிரஸ் புள்ளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ தேர்தல் வர வரைக்கும், கோட் ஆஃப் கான்டாக்ட் வர வரைக்கும் யார் எந்த பக்கம் போவாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. பிஜேபி அதிமுக தொகுதி பகுதி எந்த லெவலில் மேடம் இருக்குது? நீங்கள் பியூஷ் அவர்கள் வராரு, பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்களும் சென்னை வந்துட்டுருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ கூட்டணி வந்து இன்னும் டைம் இருக்குது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அவசரப்பட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம், அப்படி இருக்கோம், இத்தனை சீட்ஸு ஒரு வியூவும் எல்லோரும் வந்து மனசில் நினச்சிட்ருக்காங்க. எத்தனை சீட்ஸ் வரப்போகுதுன்னா கரெக்டாக பேசிட்டு ஒரு சரியான முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கோம். ஸோ பியூஷ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். மேடம் வராங்க, எப்போ வரப்போகிறாரு, அவர் எந்த தேதியில் வருவார்? தேதி இன்னும் ஃபைனல் பண்ணலை, ஆனால் கண்டிப்பாக கம்மிங் வீக்கில் அடுத்த ஒரு 5-6 நாளில் வந்துடுவார். அதுக்கு உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி மேடம், சட்ட 26 வந்து போட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி வராமல் இருக்கிறது இல்லை. இந்த முறை யார் போட்டியிடுறாங்கன்னு முக்கியம் கிடையாது, எந்த இடத்துல நின்று ஜெயிக்கிறோம் அதுதான் முக்கியம். ஸோ கூட்டணிக்கு வந்து எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி இன்னும் முடிவாகலை. அதெல்லாம் முடிவானதுக்கப்புறம் எங்களுடைய மூத்த தலைவர்கள் இங்கே ஸ்டேட்டில் இருக்கிற நயினார் அவர்கள், அங்கே வந்து பியூஷ் கோயல் அவர்கள், அங்கே இருக்கிறது வந்து அமித்ஷா அவர்கள், அவங்க எல்லாரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்கள் போட்டியிட விருப்பம் இருக்கோ இல்லையோங்கிறது அப்படி எனக்கு முக்கியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்தா தான் நாங்கள் வேலை செய்வோங்கிறது கிடையாது. ஒரு சாதாரண காரியகர்த்தா, நீங்கள் வந்து ஒரு துணைத் தலைவர் சொன்னாலும் நாங்கள் எங்களை வந்து பாஜகவுடைய ஒரு சாதாரண காரியகர்த்தா, மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நாங்கள் எங்களை பார்க்குறோம்.
கட்சியில் இருந்துட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய நல்ல நோக்கம், அவருடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு இருக்குது. போட்டியிட்டு ஜெயிக்கிறோமா, அது இல்லை எந்த இடத்துலேருந்து நான் போட்டியிட போகிறேன்னா அது எங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. தேங்க்யூ.